உறவுகள் அனைத்துலக உயிரோடை தமிழ் IELTS தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து வருகின்றது அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் கனடாவிலிருந்து அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்கள் இணைந்து சமகால அரசியல் தொடர்பான விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். நேரு குணரட்னம் அவர்களை அழைத்துக் கொள்வோம். வணக்கம் நேரு அவர்களே. வணக்கம். உறவுகள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இன்று 3-4 விடயங்கள் பார்க்க இருக்கின்றது. குறிப்பாக முதலில் தேசிய மக்கள் சக்தி அனுரகுமார் திசாநாயக்கனுடைய கட்சி 6 மாதங்கள் ஆட்சியிலிருந்து எவ்வாறான சாதனைகள் படைத்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை பார்ப்போம். தொடர்ந்து உள்ளூராட்சி தேர்தல் நடைபெற இருக்கின்றது, அந்த விடயத்தையும் பார்த்து நிறைவாக நாங்கள் கனடாவில் அரசியல் மாற்றங்கள் ஏற்பட இருக்கின்றது. அதேபோல் அங்கே அமெரிக்காவுடைய அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகின்ற நேரத்தில் ஸ்னாப் எலெக்ஷன் உடனடி தேர்தலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது ஏப்ரல் 28 அந்த விடயங்களையும் நாங்கள் பார்க்கலாம். முதலில் நேரு குணரட்னம் அவர்களே, அனுரகுமார் திசாநாயக்கனுடைய கட்சி தேசிய மக்கள் சக்தி அரசியல் சுனாமியை 6 மாதங்களுக்கு முன் எழுப்பியது. இந்த 6 மாதங்களுக்கு கூறிய விடயங்களை பார்த்துக்கொண்டால் சாதனை படைக்கப் போகின்ற ஆட்சியை அமைத்திருப்பது போல்தான் விடயங்களை கூறி வந்திருந்தார்கள். நீங்கள் நிச்சயமாக உன்னிப்பாக அவதானித்திருப்பீர்கள். இந்த 6 மாதத்துக்குள் எவ்வளவு சாதித்திருக்கிறார்கள், எவ்வளவு தூரம் நகர்ந்திருக்கின்றார்கள், இலங்கை தீவை பொறுத்த மட்டில் பொருளாதார பிரச்சனை தொடர்பாக, இன பிரச்சனை தொடர்பாக எவ்வளவு தூரம் நகர்ந்திருக்கிறார்கள்? ஒன்று இருக்குதுன்னு சொன்னால், இப்ப அனுராக் குமார தரப்பு அரசியலில் இருக்கிறார்கள். ஆனால் ஆட்சி கட்டுக்கு வருவதோ அல்லது இரட்டை எண்ணிக்கையில் ஒரு முறைதான் சந்திரிகாவுடன் இணைந்து 2004 37 ஆசனங்களை பெற்றார்கள். அதை கடந்தவர்கள் 2 ஆசனங்கள் இரட்டை இலக்கத்தில் ஆசனங்களே பெறவில்லை ஒரு காலம் தான் தனித்து நின்ற பொழுது. ஆகவே இவ்வாறு இருந்தவர்கள் திடீரென ஆட்சி கட்டுக்கு வருவதற்கான வாய்ப்பை இந்த தேர்தலில் பெற்றார்கள். பெற்ற பொழுது அவருடைய முக்கிய வாசகமாக இருந்தவருடைய மாற்றம், இலங்கை தீவின் அரசியல் பாரம்பரியத்தில் மாற்றம், இலங்கை தீவின் அரச செயற்பாடுகளில் மாற்றம் என்று எல்லாம் மாற்றம் என்று பல மாற்றங்களை சொன்னார்கள். இன்னொன்று முக்கியமாக வைத்தார்கள், எல்லா இடத்திலும் ஊழல் மலிந்திருக்கிறது, ஊழல் சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், ஊழல் முழுமையாக அகற்றப்படும் என்றெல்லாம் முக்கியமான பல கருப்பொருட்கள் வைக்கப்பட்ட காலத்திலிருந்து இப்ப இவருடைய கடந்த காலம் ஒன்று இருக்கிறது. அதை வைத்து நாங்கள் தொடர்ந்தும் ஆரம்பத்திலிருந்தே பேசியிருக்கலாம். இப்ப நான் கூட ஒரு விடயத்தை வெளிப்படைய சொன்னேன்னு சொன்னால், தெம்மவர்கள் சிலரிடம் குழப்பம் இருக்கிறது. இது வளமையாக இருக்கிற குழப்பம் தான் எங்கள்ல. என்ன எங்களுக்கு இப்ப வரலாறு எங்கள் வழிகாட்டி என்று ஒரு தலைமை ஒரு விடயத்தை சொல்லி தந்தது. நீங்கள் நீண்ட காலமாக ஒரு பாரம்பரியத்தில் ஒரு மனிதனை சென்று பாருங்கள். ஒரு சாதாரண மனிதன் கூட திடீரென மாற்றத்தை வெளிப்படுத்த முடியாது. நேற்று வரை ஒரு முகம், இன்றைக்கு திடீரென மாற்ற முகத்தை நாங்கள் வெளிப்படுத்த முடியாது. மாற்றங்கள் ஒரு படிப்படியாக நீண்ட காலத்தில் ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள்லாம் ஒரு மனிதனுடன் ஏற்படுகின்ற மாற்றங்கள். அதுபோன்றுதான் அது எங்கு இருந்தாலும் ஒரு அரசியல் பாரம்பரியம் இருக்கலாம், எல்லாத்திலும் மாற்றங்களுக்கு ஒரு தொடர்ச்சி இருக்க வேண்டும். திடீரென ஒரு மாற்றம் வராது. சரி, இதை நாங்கள் பேசினால் இவர்கள் இப்படித்தான் உடனே தொடங்கிடுவார்கள் என்று எங்கள் ஒரு தரப்பு, அவர்கள் படித்தவர்களாக கூட இருக்கிறார்கள். சரி, 6 மாதத்தை கொடுத்து பார்ப்போம் அவர்களுக்கும் என்று ஒரு நானே வெளிப்படையாக சொல்லியிருக்கேன். 6 மாதங்கள் சரி, நாங்கள் அதுக்கு இடையே அவர் செய்கின்ற தவறை சுட்டிக்காட்டத்தான் வேண்டும். அதை சுட்டிக்காட்டுகிற சமகாலத்தில் 6 மாதங்களை முழுமையாக கொடுக்கிறோம். இப்பொழுது 6 மாதங்கள் முடிவடைந்து விட்டது. சரி, இப்பொழுது ஒரு கேள்விதான் அனைவரிடமும் இருக்கிறது. சரி, நீங்கள் பொருங்கள், அவர்கள் செய்வார்கள் என்று சொன்னவரிடமும் அதே கேள்வியைத்தான் உங்களிடமும் இருக்கிறது. அந்த அவ்வாறு சொன்னவர்கள் நீங்கள் தான் எங்களுக்கு சொல்ல வேண்டும், இந்த மாற்றம் என்ன, மீண்டும் அது வரும் என்று சொல்லக்கூடாது. ஏன்னா 6 மாதங்கள் முழுமையான ஒரு ஆட்சியை பூர்த்தி செய்திருக்கிறார். அதில் முதன்மையாக சொல்லப்பட்ட ஊழலில் யார் தண்டிக்கப்பட்டார்கள், யார் கைது செய்யப்பட்டார்கள். இந்த 6 மாதங்களில் பலர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அதாவது இதில் முக்கியமாக அனைவருக்கும் தெரிந்த பெயர்கள் எல்லாம் விசாரணை சொல்லப்பட்டது. ஆனா விசாரணையுடைய தொடர்ச்சி எதுவுமே கிடையாது. அது அவ்வாறே கிடப்பில் போடப்பட்டது. அதுக்கு காரணம் என்ன? அப்ப
இது நடைபெறவில்லை என்று சொன்னால் இனிமேல் அந்த மாற்றம் எங்கே நடக்க போகிறது, எவ்வாறு நடக்கும்? இந்த கேள்விகளை இந்த 6 மாதம் முழுமையாக எழுப்பி நிற்கிறது. ஆகவே ஒன்று நாங்கள் செய்வோம் என்று சொல்வது ஒன்று இருக்கிறது, அதை செய்து காட்டுவது ஒன்று இருக்கிறது. அந்த செய்து காட்டுவதற்கான 6 மாதங்கள். 6 மாதங்களில் என்ன நடைபெறுவது? 3 தேர்தல் நடந்து முடிக்க போகிறது, அவ்வளவுதான் நடக்கிறது. 3 தேர்தலை ஒன்றுக்கு மாறி நடத்தி கொண்டிருக்கிறோம். அங்கும் திருப்பியும் வந்து இந்த தேர்தல் காலத்தில் மாற்றம் என்று பேசப்படுகிறது. அந்த மாற்றம் எந்த வகையில் அமைந்தது என்று பார்த்தால், கடந்த ஆட்சிகளில் எது நடந்ததோ அது போன்றுதான். இதுக்குரியவர்களுக்கான ஆவணங்கள் வெளியிடப்படுகிறது, ஆனால் அதுக்கு மேற்கொண்டு நடவடிக்கை இல்லை. ஏனென்று சொன்னால், இதில் சம்பந்தப்பட்டவர்கள் இலங்கை தீவுக்குள் மட்டுமல்ல, இலங்கை தீவை கடந்தும் இருக்கிறார்கள். அவருடைய அழுத்தம் வந்தால் நீங்கள் கிடப்பில் போடுகிறீர்கள். அதுதான் முன்னம் இருக்கிறவர்களும் செய்தார்களாம். ஆகவே நீங்கள் எவ்வாறான மாற்றத்தை வெளிப்படுத்துகிறீர்கள்? நீங்களே ஆவணங்களும் வெளிப்படுத்துகிறீர்கள், ஆனால் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க முடியாதவர்களாக இருக்கிறீர்கள். அதுக்கு காரணம் என்ன? அது அப்ப ஒன்றுதான் தெரிகிறது, நீங்கள் எந்த ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிப்பதாகவும் இல்லை. அதே நேரம் பொருளாதாரம் என்பது ஒரு சவால் நிறைந்த ஒரு பணி. ஒரு பொருளாதாரம் கட்டி எழுப்பப்படுவதற்கு முதன்மையானது என்னென்ன அந்த நாட்டின் வளங்களினூடாக ஒரு தன்னிறைவு பொருளாதாரத்தை நோக்கி அழைத்து செல்ல முடியுமோ அவற்றை அழைத்து செல்வது. அதுதான் ஒரு நாட்டத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியினுடைய மிக முக்கிய பங்காக இருக்கும். ஆகவே அவ்வாறு பார்த்தால் இலங்கை தீவுக்குள் இருக்கக்கூடிய மூலவளங்கள், அதாவது கடந்த காலங்களில் எதெல்லாம் தன்னிறைவு பொருளாதாரத்தை கொண்டிருந்து பின்னர் அது இல்லாமல் போனதோ அவற்றை உருவாக்குவதற்கான சரி, இந்த 6 மாதங்களில் நீங்கள் மீண்டும் முழுமையான தன்னிறைவு பொருளாதாரத்தை நோக்கி அவற்றை கொண்டு வர முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் குறைந்தபட்சம் அதற்கான முன்முயற்சிகள் என்ன செய்யப்பட்டன, அதற்கான ஒரு திட்டமிடலும் அதற்கான அமுலாக்கமும் எவ்வாறு நடந்து வருகிறது என்று பார்த்தால் அதுவும் அவ்வாறுதான் இருக்கிறது. இன்று வரை உப்பை கூட இறக்குமதி செய்கின்ற ஒரு நிலைமையை தான் இருக்கிறோம். ஏன் அவற்றை மீள் கட்டுமானம் செய்து ஒரு தன்னிறைவு பொருளாதாரத்தை நோக்கி நகர முடியாது என்று கேட்டால் அதற்கு காரணங்கள் எடுக்கப்படுகிறதே ஒழிய காரணங்களுக்கான தீர்வுகள் இதுவரை வெளிப்படுத்தப்படவும் இல்லை, அதற்கான முயற்சிகள் நடைபெறுவதாகவும் இல்லை. வெறுமையாக தூய்மை ஸ்ரீலங்கா என்று சொல்லுகிறது. அது நான் முதலே சொல்லியிருந்தேன், சொன்ன பொழுது அது ஒரு கோதாக மாத்திரம் இருந்ததை ஒழிய இந்த கோதுக்கள் எந்த ஒரு உள்ளடக்கமும் இருக்கவில்லை என்றால் அதற்கான புதிய ஒரு இணையதளத்தில் கூட இன்று வரை அதற்கான உள்ளடக்கம் எவ்வாறு இதை முதன்மைப்படுத்த போறீர்கள், முன்னெடுக்க போறீர்கள் என்றதற்கான எந்த விதமான விளக்கமும் திட்ட வரைவும் அதற்கான வடிவங்களும் கிடையாமலே இருக்கிறது. அவ்வாறு இருந்தால் இந்த 6 மாதம் உங்களை அடுத்து எங்கு கொண்டு செல்லுகிறது என்கின்ற கேள்விக்கு என்னிடம் பதில் இல்லாமலே இருக்கிறது. ஆகவே காத்திருங்கள் என்று சொல்லி எங்களிடம் அறிவார்ந்த சமூகமா இருக்கக்கூடிய சிலரிடமும் அதே கேள்வியைத்தான் வைக்கிறோம். நீங்கள் சொன்ன காலத்தை தந்திருக்கிறோம், நீங்கள் மாற்றம் ஏற்பட்டால் எங்களுக்கு மகிழ்ச்சி தான், ஆனால் அந்த மாற்றத்தை காணவில்லை. இப்பொழுது என்ன சொல்ல போகிறீர்கள்? இது எங்களிடம் இன்னும் குழப்பத்தை கொண்டிருப்பவரிடம் நாங்கள் எழுப்புகின்ற கேள்வி. இதற்கான பதிலை நீங்கள் தான் தந்தாக வேண்டும். ஏனால் நாங்கள் அமைதியான காத்திருப்பை செய்திருக்கிறோம் இனமாக. ஆகனால் நீங்கள் சொன்ன அந்த 6 மாதங்களின் பின்னர், நாங்கள் கொடுத்த 6 மாதங்களுக்கு பின்னர் இந்த ஆட்சி எவ்விதமான மாற்றங்களை வெளிப்படுத்தி இருக்கிறது என்பதை நீங்கள் தான். ஏனால் இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இன்னும் ஒரு வாரத்துக்குள் மேலும் வரிச்சுமைகள் அதிகரிக்கப்படுகிறதை ஒழிய, ஏனால் புதிய புதிய வடிவங்களான வரிச்சுமைகளோடாக மக்கள் சுமைகளை மேலும் தாங்குவவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார் ஒழிய மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தில் நிமிர்ந்து நிற்பவர்களாக, தங்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டி எழுப்புபவர்களாக, முன்னோர்களாக இன்னும் உருவாக்கப்படவில்லை. IMF பற்றி நிறைய குறைபாடுகளை வைத்தீர்கள். ஆனால் இன்று IMF என்ன சொன்னதோ அதை கடந்த ஆட்சி எது எல்லாத்தையும் தவிர்த்ததோ அதை எல்லாத்தையும் நீங்கள் அமல் நடத்தி முடிக்கிறீர்கள். இதே சவாலைத்தான் நீங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்திலும் எதிர்கொள்வீர்கள். ஐரோப்பிய ஒன்றியம் GST+ நீக்குகின்ற நிலைக்கு வந்திருக்கிறது. என்றால் அதுக்கான சூழல் உங்களுக்கு தொடர்ச்சியாக இல்லை. அவர் அதை நீக்கிவிட்டால் அது உங்களுடைய பொருளாதார அபிவிருத்தியில் மேலும் தாக்கங்களை உருவாக்கும். அமெரிக்காவில் ஏப்ரல் 2ஆம் தேதி அவர்கள் அறிவிக்கக்கூடிய வரிகள் உங்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்துமாக இருந்தால், உலகளாவிய தாக்கத்தை ஏற்படுத்துமாக இருந்தால் அது பொருளாதாரத்தில் மேலதிக சவால்களை உருவாக்கும். இவ்வாறான சவால்களுக்கு உங்களிடம் எவ்வாறான பதில்கள் இருக்கிறது என்றால், இந்த சுமைகளை நாளை தாங்கி நிற்க போறோர் மக்கள் மட்டுமே, ஆட்சியில் இருப்பவர்கள் அல்ல. ஆகவே இந்த 6 மாதம் என்பது
ஒரு சிறப்பான பார்வையை உங்கள் நோக்கி தருவதாக அமையவில்லை என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய விடயமாக இந்த 6 மாதத்தை நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். இந்த 6 மாதத்துக்குள் நேரு அவர்களே, அனுரகுமார திசுநாயக்கனுடைய தேசிய மக்கள் சக்தி 6 மாதங்களுக்குள் ஏதாவது சந்தர்ப்பத்தை தவறவிட்டு விட்டார்கள் என்று நம்புகிறீர்களா? குறிப்பாக நான் சிந்திப்பது 5-6 விடயங்கள் இருக்கின்றது. பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக நாங்கள் தேர்தலுக்கு முன்னதாகவும் பேசியிருந்தோம், தேர்தல் முடிந்த பின்பும் பேசியிருந்தோம். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை தொடர்பாக பேசியிருந்தோம். நிச்சயமாக அது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. இனி அரசியல் தீர்வு தொடர்பாக தமிழர்களுக்கு அந்த நாட்டில் பிரச்சனை இருக்கின்றது, இனப்பிரச்சனை இருக்கின்றதை ஒரு அடையாளப்படுத்தி அதை நிச்சயமாக நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும். அவ்வாறான ஒரு நிலைமையை ஏற்படுத்தினால்தான் பொருளாதார வளர்ச்சி இயல்பாகவே அங்கே உருவாகும் என்ற விடயம். இனி பட்டதாரிகளுக்கான பிரச்சனைகள் இருக்கின்றது. இனி உங்களுக்கு தெரியும், இப்போ பொருளாதார விடயங்கள் நீங்கள் தொடர்பாக கூறும்பொழுது, IMF தொடர்பாக கூறும்பொழுது உப்பளம் இருக்கின்றது. உப்பளத்தை அந்த அபிவிருத்தி செய்வதற்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கப்படவில்லை. சீனி தொழிற்சாலை இருக்கிறது, சீமெண்ட் ஃபேக்டரி இருக்கின்றது. இவ்வாறு சின்ன சின்ன விடயங்கள். இனி அரசியல் கைதிகள் சிலர் அவர்களுடைய தண்டனை காலங்களை அனுபவித்து விட்டும் அங்கே சிறையில் இருப்பவர்கள். இவ்வாறு சின்ன சின்ன விடயங்களை தன்னும் செயல்படுத்தி இருந்தால் மக்களுடைய மனங்களையும் இதயங்களையும் வெல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு விட்டார்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்களா? வேறு ஏதாவது கூட நீங்கள் அவதானித்திருக்கிறீர்களா? இப்ப இதுல என்ன மிக முக்கியமான குறை என்று சொன்னால், இப்பொழுது 159 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய செயற்பாட்டை பல கட்டங்களில் விரிவாக்குகின்ற எந்த முயற்சியும் இருக்கவில்லை. இப்பொழுதும் ஒரே ஒரு மனிதர் தான் அனைத்தினுடைய கதாநாயகனாகவும், அதாவது அவருடைய அதிகாரம் முழுமையாக ஒரு நபரில் மட்டும் குவிக்கப்பட்டிருக்கிறது, அனுரகுமார திசுநாயக்க மட்டும். அமைச்சர்கள் வெளிப்படையாக பேசுவதற்கு கூட அதிகாரம் வழங்கப்படவில்லை. அதாவது அமைச்சர்களே சொல்லுகிறார்கள், நாங்கள் பேச முடியாது, எங்களுக்கு சொன்னால் தான் பேச முடியும் என்றதை அமைச்சரே வெளிப்படையாக ஊடகத்துக்கு சொல்கிறார் என்று சொன்னால், அவ்வாறுதான் அது குவிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சருக்கே அந்த அதிகாரம் இல்லை என்றால் கீழே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் நிலைமைகளை பார்த்துக் கொள்ளலாம். ஆகவே இவர்கள் எண்ணிக்கையில் மட்டும் இருக்கிறார்கள் ஒழிய, இப்ப இன்னொரு விடயம் பாருங்கள், பல சவால் இருக்குது. பொருளாதார சவால் இருக்கிறது, நீங்க சொன்ன அனைத்து விடயங்களும், அதாவது இன பிரச்சனைக்கான தீர்விலிருந்து தமிழர்களுக்கான நீதி என்றால் ஐநாவில் போய் பெரிய பட்டியலை விஜிதேகர் சொல்லிப்பட்டு வந்தார். ஆமாம், அது செய்யப்படவில்லை, காணாம போனோர் அலுவலகத்துக்கு இவர்களுக்கு கொடுக்குற நஷ்டஈடு எல்லாத்துக்கும் ஒரு கணக்கை சொல்லிவிட்டு வந்தார் மார்ச் மாதத்திலேயே. ஆனால் அதெல்லாம் கடந்த காலங்களில் நடைபெறவில்லை என்று ஒத்துக்கொண்டு செய்வேன் என்றார். செய்தால் அதற்காக எந்த ஒரு செயற்பாட்டுக்குமான ஒரு நிதி ஒதுக்கீடு வரவு செலவு திட்டத்தில் கிடையாது. சரி, அதை விட்டே தனித்துவமாக இந்த முக்கியமான நீங்கள் பட்டியலிட்ட பிரச்சனைகளை கையாளுவதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டதா? இப்பொழுது வெறும் பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு பொருளாதார சீரமைப்பை செய்ய முடியாது. செய்ய வேண்டுமானால் பொருளாதார நிபுணர்களை கொண்ட, நானே பார்த்திருந்தேன், சில பொருளாதார நிபுணர்கள் தமிழர்களை கூட நியமித்த பொழுது இந்த பொருளாதார நிபுணர்களாக இருக்கக்கூடிய சில பேர் சொன்ன முடியும் என்று சொன்னால், இந்த குழு நல்லா இருக்கிறது, ஏதோ செய்வார்கள் என்று. ஆனால் இவ்வாறு சொன்னவர்களே இப்பொழுது நம்பிக்கை இழந்து விட்டார்கள் சொன்னால், அந்த குழுவுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் தாங்கள் எவ்வாறு ஒரு முடமாக்கப்பட்ட நிலையில் ஒரு குழு நிலையில் இருக்கிறோம் என்பதை அவர்களே வெளிப்படுத்துவதனுடைய வெளிப்பாடுதான் இது. ஆகவே குழுக்கள் அமைக்கப்படுவதும், குழுக்கள் சுயாதீனமாக இயங்கி தங்களுடைய செயற்பாட்டை முன்னெடுப்பதற்கான அனுமதியை வழங்குவது அல்லது அவ்வாறானவற்றை விடுவது, குழுக்கள் சுயாதீனமாக இயங்க வேண்டும். இயங்கினால்தான் அவர்கள் அவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுப்பார்கள். அவர்களுக்கு மேலே என்று நீங்கள் ஆதிக்கம் செலுத்துவீர்களா இருந்தால் அந்த குழுக்கள் இயங்காது. அவ்வாறு இயங்க முடியாத குழுக்களாக பல மாறிவிட்டதனுடைய வெளிப்பாட்டை ஏற்கனவே பார்க்கக்கூடியது. ஒரு விடயம் இருக்கிறது, ஒரு மாற்றங்களுக்கு டாஸ்க் ஃபோர்ஸ் என்பது முக்கியம். இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் கால எல்லைகள் நிர்ணயிக்கப்பட்டு இந்த கால எல்லைகள் சிறப்பான விடயங்களை எண்ணுவது, அது சுயாதீனமாக சென்று என்னென்ன மாற்றங்கள் எங்கெங்கெல்லாம் உருவாக்கப்பட வேண்டும், அதற்கான பொறிமுறைகள் எவ்வாறு இருக்க வேண்டும், அந்த பொறிமுறைகளை அமல் நடத்துவதற்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் தருகின்ற பொழுது நீங்கள் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை அமல் நடத்தக்கூடியதாக நீங்கள் மாற வேண்டும். அவ்வாறு பார்த்தால் அவ்வாறு இந்த ஒரு டாஸ்க் ஃபோர்ஸும் கிடையாது. அப்ப ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் இல்லாமல் நீங்கள் இந்த வினைத்திறன்களை விரைவுபடுத்துவதற்கான முறைமைகள் உருவாக்கப்படாமல் எவ்வாறு அதனுடைய இலக்குகளை நோக்கி பயணிப்பீர்கள்? அவ்வாறான பார்வையே இவரிடம் இல்லாமல் இருப்பது செய்கிறது. அவை அவ்வாறான பார்வைகள் இல்லாத ஒருவரால் மேற்கொண்டும் எவ்வாறு பயணிக்க முடியும் என்கின்ற கேள்வியை நிறைய எழுப்புகிறது. அவை நீங்கள் குறிப்பிட்ட அந்த அளவு அனைத்து விடயங்களுக்கும் ஆன ஒரு முனைப்பு காட்டக்கூடிய விடயங்கள், ஆம் செய்வோம், நாங்கள் செய்வோம் என்று சொல்லப்படுகிறதே ஒழிய, சரி இப்பொழுது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது பற்றி பேசினால் இதை பல அரசுகளுடன் பேசிவிட்டோம் இந்த 15 ஆண்டுகளில்.
பல ஆட்சிகள் இந்த 15 ஆண்டுகளில் அமைந்திருக்கிறது. எல்லாரும் சொல்லுவது நாங்கள் அதில் சில மாற்றங்களை செய்ய போகிறோம், முக்கியமான விடயங்களை நீக்க போகிறோம், ஆனா இன்னொரு வடிவத்தில் கொண்டு வர போகிறோம். யாரும் நீக்குவதாக சொல்லவில்லை. அதுதான் இவர்களும் சொல்லுவார்கள். அதற்கான ஒரு மாற்று விடை கொண்டு வர போகிறோம். அவ்வாறு என்று சொன்னால் இந்த மாற்று விடை கொண்டு வருவதற்கும் இதில் எவை நீக்கப்படுவது குறித்தும் என்ன முனைப்பு உங்களிடம் இருக்கிறது என்று பார்த்தால் இல்லை. அது கொண்டு வரப்படும் என்றது கடந்த ஆட்சிகளும் சொன்னா அதே விடயம் இவரிடமும் மீண்டும் வந்திருக்கிறது. சரி, இளையவர்கள் அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் உருவாக்குவதற்கான ஒரு பொறிமுறை என்று பார்த்தால் அந்த பொறிமுறைகள் எவ்வாறு எங்களுடைய வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பது, அதற்கான தொழில்முறை விடயங்கள் எவ்வாறு கைக்கொள்ளப்பட போகிறது, அதுக்கான நிதி ஒதுக்கீடு என்ன என்று பார்த்தால் அது எதுவும் கிடையாது. அவை இவ்வாறு இருந்தால் இளையவர்கள் அதாவது திறமை உள்ள இளையவர்கள் இந்த நாட்டை விட்டு தப்பித்தான் செல்வார்கள். என்றால் அவர்களுக்கான வாய்ப்பு ஏனைய இடங்களில் கொட்டி கிடக்கிறது. அவ்வாறானவற்றை எடுத்துக்கொண்டு அவர்கள் செல்வார்கள். இதை சொல்வது பிரெயின் என்று. அப்ப உங்களுடைய நாட்டினுடைய மூளைகளை நீங்கள் இழந்து விட்டு நீங்கள் எந்த நாட்டை கட்டி எழுப்புவீர்கள்? அது தடுக்கப்பட வேண்டும் என்றால் அதுக்கான முறைமைகளை நீங்கள் தானே உருவாக்கி கொடுக்க வேண்டும். அவ்வாறான ஒரு விடயத்தை பார்த்தால் அதுக்கு என்ன முனைப்பு காட்டப்பட்டது இந்த 6 மாதங்கள் கிடையாது. இப்ப சரி, நீங்கள் ஒன்றை தொடங்கி இருக்கிறீர்கள், அதுக்கான முடிவு எட்டப்படவில்லை என்றால் அது ஒரு விடயம். ஆனா நீங்கள் அவ்வாறான முனைப்பையே தொடங்கவில்லை. அந்த முனைப்பை எங்கு தொடங்குவது என்று கூட புரியவில்லை இவர்கள். இதே போன்றுதான் இப்ப யாப்பு விடயத்திலும் கூட, அரசியல் யாப்பு விடயத்திலும் கூட 8 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைத்திருக்கிறீர்கள். உங்களுக்கானவர்களை சும்மா ஒரு குழுவாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவுக்கு என்ன வேலை இருக்கிறது, இந்த குழு என்னத்தை செய்ய போறது, அதற்கான கால எல்லைகள் என்ன என்று பார்த்தால் எதுவும் கிடையாது. சும்மா ஏதோ இந்த சொல்லப்பட்ட விடயங்கள் எல்லாத்தையும் ஏதோ இடத்தில் தொடங்கி இருக்கிறோம் என்று காட்டுகிற ஒழிய அந்த தொடங்குகின்ற விடயம் ஒரு சிறப்பான முடிவை நோக்கி ஒரு காத்திரமான பயணமாக அது அமையுமாக வகையில் இந்த குழுக்கள் அமைக்கப்படுகிறதா என்று பார்த்தால் எதுவும் கிடையாது. ஒரு பேருக்கு நாங்கள் எல்லா இடத்திலும் கால் வைத்திருக்கிறோம் என்று காட்டுவதற்கு முயற்சியாக இருக்கிறது. இப்பொழுது மக்கள் இதை உணர்கிறார்கள் என்று சொன்னால், இப்பொழுது கடந்த காலங்களில் மக்கள் எதிர்கொண்ட பாரிய பொருளாதார சிக்கலிலிருந்து அவர்கள் ஓரளவு மூச்சு விடுகிறார்கள். ஆகவே நாங்கள் மூச்சு விடுகிறோம் என்ற அளவில் அது மட்டும் மக்களுக்கு அதான வாய்ப்பாக இருக்க போகிறது. அதை கடந்து இது மக்களுடைய வாழ்க்கை மேம்படுகிறதா என்று பார்த்தால் சரி, மக்களுக்கு வேற தெரிவுகள் இப்பொழுது ஏன் இந்த தேர்வுகளை விரைவுபடுத்துகிறார்கள் சொன்னால், இது விரைவுபடுத்தப்படாவிட்டால் ஒன்று நடைபெறும். இந்த தேர்தல்கள் காலத்தை எடுத்துக்கொண்டால் மக்களுடைய எதிர்வினை ஆற்றல் அதிகரிக்கும். அவையாவது தங்களுக்கு பாதகமாக அமைந்துவிடும். அவை எல்லா தேர்தல்களையும் மக்கள் முழுமையாக இந்த ஆட்சி குறித்த உணர்வை பெறுவதற்கு முதலே நடத்தி முடிக்க விரும்புகிறார்கள். இப்படி நடத்தி முடித்து விட்டால் இப்பொழுது 3வது தேர்தலும் முடிந்துவிடும். இன்னொரு 5 வருடங்களுக்கு இந்த தேர்தலே இல்லாத ஒரு காலமாக இருக்க போறது. நம்மவர்கள் இந்த தேர்தலுக்கே தயாராக இல்லாமல் இருக்கிறார்கள், அது வேறு ஒரு விடயம். அவர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது ஒவ்வொரு தேர்தலாக கடந்த போன்ற பொழுது நம்மவர்களில் ஒரு பகுதியை நினைக்கிறார்கள் சொன்னா நாங்கள் அடுத்த தேர்தலில் சாதிப்போம் என்று காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியவில்லை இனிமே வரக்கூடிய தேர்தல்கள் 2029 ஆரம்பித்து 2030 முடிய போவது. அதுக்குள் எத்தனை பேர் இவர்களே இருப்பார்களோ எனக்கு தெரியாது. இவ்வாறான முட்டாள்கள் எங்கள் தரப்பில் இருக்கிறார்கள். ஆனா இவர்களை பொறுத்தவரை என்ன செய்கிறார்கள், சிங்கள மக்களை மீண்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அவர்கள் தவிர்க்கிறார்கள். தவிர்த்து விட்டு இந்த தங்களுடைய காலத்தை ஓட்டி போகலாம் என்கின்ற ஒரு சிந்தனை இருக்கிறார்கள். இந்த காலம் ஓட்டுவதுதான் சிங்கள ஆட்சியாளர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு தொடர்ந்த குறையாக இருக்கிறதையோடைய ஒரு காத்திரமான முன்னெடுப்பு. இந்த 6 மாதத்தில் இவர்கள் காத்திரமாக நகர்கிறார்கள் என்பதற்கு ஒரு விடயத்தையாவது ஒரு முன்னெடுப்பாக என்னால் காண முடியாமல் இருக்கிறது. அதுதான் இந்த ஆட்சியிலும் இருக்கக்கூடிய ஒரு பெரும் ஏமாற்றமாக சொல்லிக் கொள்வேன். அந்த ஏமாற்றம் மக்களிடம் இப்ப நாங்கள் இதை சொன்னவுடன் இப்பொழுது சொல்வார்கள் இன்னொரு மாதத்தில் தேர்தல் நடைபெறும். நான் இப்பொழுது சொல்லுறேன், அது கணிசமான வெற்றியை அவர்கள் பெறுவார்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில். ஏனென்று சொன்னால் காரணம் எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு காத்திரமான இதில் தேர்தலில் நிற்பது என்பது முக்கியமல்ல. தேர்தலில் கிராஸ் ரூட்ல போய் இயங்கி இந்த வாக்கை எடுத்து வந்து வாக்களின் நிலையத்தில் வாக்களிப்பு வைப்பதுதான் முக்கியம். அதற்காக எவ்வாறு இந்த தேர்தலை சிங்கள எதிர்கட்சிகள் இழந்தனவோ அந்த 6 மாசத்தில் அவர்கள் மீண்டும் இந்த கிராஸ் ரூட்டாக இன்னும் தங்களை ஒருங்கமைத்துக் கொள்ளவில்லை. ஆகவே அது இவர்களுக்கான ஒரு வாய்ப்பான களம். ஆகவே அந்த வாய்ப்பான களத்தை அவர்கள் தங்களுக்கு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்வார்கள், அதில் வெற்றியையும் பெற்றுக் கொள்வார்கள். இதெல்லாம் நடைபெறும்.
அது உடனே சொல்லிவிடுவார்கள் எங்களை சிலர், பார்த்தீர்களா மக்கள் இப்பொழுதும் அவருடன் தான் இருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். அதல்ல விடயம். அதுக்கான புறச்சூழல் அவ்வாறு தான் இருக்கிறது. அது அது அதனுடைய அடிப்படை என்றால் ஜனாதிபதி தேர்தலுக்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கும் இடையே 23 லட்சம் வாக்குகள் காணாமல் போனன. அளிக்கப்பட்ட வாக்குகள் 23 லட்சத்தில் குறைந்தது. இது இன்னும் குறையும். அவை மக்கள் இந்த தேர்தலிலிருந்து விலகி நிற்பார்கள். ஒரு பகுதியினர் அந்த எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரிக்கும். அந்த அதிகரிக்கின்ற எண்ணிக்கைகளை பற்றி யாரும் பேச மாட்டார்கள். அவர்கள் விட்டு ஆசனங்களை வைத்துக் கொண்டு பார்த்தீர்களா மக்கள் அவருடன் நிற்பார்கள் என்று மேலிழந்த வாரியாக பதில்களை சொல்லுவார்கள். அது அல்ல அதனுடைய வெளிப்பாடாக இருக்கும் என்பதை இப்பொழுதே சொல்லிவிடுகிறோம். என்ன சொன்னால் பிறகு என்ன நம்மவர்கள் பேசுகின்ற பொழுது இதையும் ஆழமாக உள்ளுணர்வாக பற்றி பேசுவதில்லை, வெளிப்படையாக பேசிவிட்டு சென்று விடுவார்கள். எங்களிடம் குறைகள் நிறைய இருக்கிறதா? தமிழ் தரப்பில் நிறைய இருக்கிறது. நாங்கள் அதை மறுதளிக்கவே இல்லை. ஏன்னா எங்களுடைய குறைகளை நாங்கள் தட்டி கழித்து கொண்டு அவரிடம் மட்டும் நாங்கள் குறையை சொல்லவில்லை. அவரிடம் இருக்க குறைகள் அதை மேற்றுக்கொண்டாகணும் நீங்கள். அவை அந்த குறைகளை மட்டும் இந்த இடத்தில் பேசுபொருளாக பேசுவதனால் அந்த குறைகளை வெளிப்படையாக பேசிக்கொள்வோம். அனுர குமார திசாநாயக்கனுடைய கட்சி காத்திரமாக ஒரு விடயத்தையும் எடுத்து செல்லவில்லை, கையாளவில்லை என்று நீங்கள் கூறுகின்ற அந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன் உங்களுடைய தமிழின் நேர்கள் ஒன்றென்று உங்களோடு மாறுபடுவார்கள். அதாவது அவர்கள் கூறுவார்கள், குறுக்கு வழியால் யாழ்ப்பாண உள்ளூராட்சி சபை தேர்தலை தங்கள் வசப்படுத்துவதற்கான திட்டத்தோடு செயல்படுகிறார்கள், அது உங்களுக்கு போதாதா என்று கூட கேட்பார்கள். அது தொடர்பாக பார்ப்போம். உள்ளூராட்சி சபையை குறிப்பாக யாழ்ப்பாணத்தை முழு கவனம் செலுத்தி 17 சபைகளையும் கைப்பற்றுவதற்கு குறுக்கு வழியில் பயணிக்கிறார்கள் என்று தேசிய மக்கள் சக்தி மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இது உண்மைதானா? என்ன காரணத்துக்காக இவ்வாறு குறுக்கு வழியில் தமிழ் மக்களுடைய சபையை கைப்பற்றுவதற்கு முயற்சிக்கிறார்? இப்போ இதில் நாங்கள் குறுக்கு வழி என்றது இப்போ இந்த குற்றச்சாட்டை வைப்பவர்கள் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள். ஏன்னா அந்த வேட்புமனு நிராகரிக்கப்படுவது குறித்து அல்லாட்டி அந்த வேட்புமனு இதுக்கு போனது குறித்து நான் இப்போ இது சம்பந்தமாக 2 மாதங்களாக பல தர ஊடகங்கள் பேசியிருக்கிறேன். ஒரு விடயம், இந்த தேர்தல் கடந்த தேர்தல்கள் போல அல்ல. இந்த தேர்தல் விடயத்தில் அதீத கவனம் செலுத்துங்கள், கடைசி வரையும் காத்திருக்காதீர்கள், உங்களுக்கான உறுப்பினர்களை முன்கூட்டியே நீங்கள் என்றால் தேர்தலுக்கு ஆன தயாரிப்பு என்பது எங்களில் பல மட்டங்களை நாங்கள் பிரிந்து எங்களை சின்னாபண்ணப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஒழிய எங்களுக்கு ஒரு வளமான ஒரு அரசியல் களத்தை நகர்த்தக்கூடிய முறையில் நாங்கள் இன்னும் முறைமைப்படுத்தப்படவில்லை. எங்கள் என்னன்னு சொன்னால் 2009க்கு முன்னர் எங்களிடம் இருந்தது குறைய பேசுவது நிறைய செயற்படுவது. இப்பொழுது என்ன நடைபெறுகிறது சொன்னால் குறைய செயற்படுவது நிறைய பேசுவது என்று மாறி இருக்கிறது தமிழ் அரசியல். இது அபத்தமானது. என்று சொன்னால் நம்மர்கள் நிறைய பேசுகிறார்கள். அதுக்கு தான் இப்போ நிறைய ஒரு வாய்ப்பாக வந்து விட்டது இந்த யூடியூப் என்பது. எல்லா யூடியூப்லையும் வந்து எல்லாரும் பேசிவிட்டு செல்கிறார்கள். பல நேரங்களில் எங்களை முட்டாளமாக்குறார் நம்மவர்களை. ஏன்னு சொன்னால் தமிழர்களுக்கு ஒன்றும் புரியாது, நாங்கள் பேசுவதை வைத்துக்கொண்டே நீங்கள் இதை செய்து விடுங்கள். நான் இந்த முறைமையே கடந்த தேர்தல்களுக்கு வித்தியாசப்பட்டது. ஏன்னா இது 2017 நான் இந்த விடயம் சம்பந்தமாக பேசியிருக்கேன். என்று சொன்னால் 2018 இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெற்ற பொழுதே 2017 தான் ரணில் விக்ரமசிங்க இந்த மாற்றத்தை கொண்டு வந்து இந்த தேர்தலுக்கு முகம் கொடுத்தார். அந்த தேர்தலில் ஒரு அதாவது எதிர்காலத்தில் வரக்கூடிய அவர்கள் உருவாக்கிய இந்த யாப்பு சபை என்று சொல்லி பாராளுமன்றத்தை 2015 மாற்றி இவர்கள் ஆராய்ந்த பொழுது இந்த எதிர்காலத்தில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை நீக்கிவிட்டு பாராளுமன்றத்தை முதன்மைப்படுத்தக்கூடிய ஒன்றுக்கு வருகின்ற பொழுது முன்னர் மாதிரி தொகுதி வாரியான தேர்தலை முழுமையாக தவிர்த்து விட்டு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நேரடி தெரிவும் ஏனையத்தை வீதாசார பிரதிநிதித்துவத்தையும் 2ஐயும் கொண்டு ஒரு கலப்பு முறையை பற்றி தொடர்ந்து பேசிக் கொண்டார். அப்ப அதில் என்ன வீதத்தில் இவற்றை செய்வது என்றதில் பல விடயங்கள் 50க்கு 50, 60க்கு 40 என்றெல்லாம் பேசப்பட்டது. அதுதான் கடைசியில் இந்த இதிலும் கொண்டு ஒரு பரிஷ்டார்த்தமாக இந்த உள்ளூராட்சி சபைகளுக்கும் வந்து சேர்ந்தது. 60% நேரடி தெரிவும், 40% வீதசார பிரதிநிதித்துவம். பிறகு அதுக்குள்ளேயும் பெண்களுக்கான ஒரு பங்கை கொடுப்பதற்கு இப்ப ஒட்டு மொத்தமாகவே இந்த வீதாசாரத்தையும் நேரடி தெரிவையும் ஒட்டு மொத்தமாக வைத்துக்கொண்டே பெண்களுக்கு ஒரு சதவீதத்தை கொடுத்திருக்கலாம். அவர்கள் அப்படியும் கொடுக்கவில்லை.
அதாவது நேரடி தெரிவிலே 10% பெண்கள், பிறகு ஒட்டுமொத்தமான வீதாசார பிரதிநிதித்துவத்தில் 50% என்று கல குழப்பங்களை கொண்டதாகவே இந்த பொறிமுறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அதையும் கடந்து இளையவர்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவம் இவ்வாறெல்லாம் வருகின்ற பொழுது இதுக்கு முதல் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் கொடுத்த வேட்பு மனுக்கள் போல இது இலகுவானது அல்ல. ஆகவே இதுக்கு முதல் இவ்வளவு தரங்களையும் கொண்ட வேட்பாளர்களை தனித்துவமாக தெரிவு செய்ய வேண்டும். பெண்களை தெரிவு செய்ய வேண்டும், அதில் இளையவர்களை தெரிவு செய்ய வேண்டும், இளையவர்கள் என்று அடையாளப்படுத்த வேண்டும், இளையவர்களுக்கு இளையவர்கள் என்று உறுதிப்படுத்துவதற்கான சான்றிதழ்களை கொடுக்க வேண்டும். இவ்வாறு பல சவால்களை கொண்டதாக இது இருந்தது. அதனால தான் சொன்னேன், நம்மளுக்கு ஒரு விஷயம் இருக்குது, எல்லாத்தையும் கடைசி நேரம் வரையும் கொண்டு தெரிவார்கள். அது வாய்ப்பில்லை. இதுக்கு முன்னரே இதுக்கான முயற்சியை செய்யுங்கள் என்று சொல்லிக் கொண்டேன். இப்ப எனக்கு தெரியும், ஒரு 3 வாரங்களுக்கு முதல் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு கட்சியை சேர்ந்தவர், நான் கட்சியை தவிர்த்து விடுவேன், ஒரு ஊடகத்தில் அதனுடைய ஆதரவாளரோடு சொன்னார், மக்கள் சக்தி அனுர தரப்பினால் வேட்பாளர்களை எல்லாம் கண்டுபிடிக்க முடியல, ஓடி திரியணும் என்று அவர் தன்னுடைய கட்சி சார்ந்து இதை தூக்கிறிந்தார். நான் சொன்னேன், இல்ல, நான் அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அவர்கள் தங்களுக்கான வேட்பாளரை கண்டுபிடிப்பார்கள், அதுக்கான வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது. அவை இதை விட்டுட்டு தமிழ தரப்பில் போட்டி இருக்கிறோம் என்று சொல்லுவர்கள் முதல் உங்களுக்கான வேட்பாளர்களை இந்த விடயத்தில் கண்டுபிடிப்பதற்கான முயற்சியை இப்பொழுது செய்யும். அதை முடித்து விடுங்கள். ஒரு வாரத்துக்கு முதலே நீங்கள் உங்களுடைய வேட்பாளர்கள் தயாராக இருக்கிறதும் அதற்கான படிவங்களை ஒழுங்கு பூர்த்தி செய்வது எல்லாத்தையும் செய்து விட்டு பேசுங்கள் என்று சொன்னார். அவர் சார்ந்த கட்சியை சார்ந்த இதுக்கே 2-3 இடங்களில் அவருடைய மனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது, பல இடங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த கட்சி வாயை திறக்கவில்லை. தங்களுக்கு நிராகரிக்கப்பட்டது. ஏன் நிராகரிக்கப்பட்டது? 3 இடங்களில். அதுவும் அவர்கள் கணிசமான வெற்றியை பெறக்கூடிய இடங்களே அது இழந்தார்கள். இதுதான் ஒரு இதை ஆழமாக பார்ப்பவர்கள், இதனுடைய உள்ளாந்தத்தை பார்க்கக்கூடிய எனக்கெல்லாம் கடுப்பாக இருக்கிற விடயம் இதுதான். நம்மவர்கள் முன்னுக்கு பின்புறனாக, அதாவது எங்களுடைய குறைகளை மறைப்பதற்காக முழு பழியையும், இப்பொழுது சிங்கள தரப்பில் பழிகள் இருக்கிறது, ஆனால் அதே நேரம் எங்களுடைய குறைகளையும் நாங்கள் வெளிப்படையாக ஏற்றுக்கொள்வதற்கு தயாராண்டா இல்லை. எல்லாம் பழியும் அங்கால போட்டுட்டு தங்களுடைய தவறுகளை மறைக்கிறார்கள். ஒன்று. 2வது விடயம் இருக்கிறது, சரி, சிங்கள தரப்பு என்றும் எங்களுக்கு அனுசரணையா 100% அரசனையை யாரும் வெளிப்படுத்த போவதில்லை. அவர்கள் எங்களுக்கு முட்டுக்கடை போடுகிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் இவ்வளவு காலம் உண்டு தானே, அவன் தடை போட்டால் அதை உடைக்கிறது தான் எங்களுடைய வேலை. நீங்கள் உடைச்செல்லாம் இருக்க வேண்டும். அப்ப அவனிடம் நாங்கள் தோற்று போனோம் என்பதை வெளிப்படையாக ஒத்துக்கொள்வது அவங்களுடைய குறைபாடாக இருக்கிறது. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் 2018ஆம் ஆண்டு தேர்தலில் கலந்து கொண்ட கட்சிகள் பெரும்பான்மையான வேட்பு மனுக்கள் இலகுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. காரணம், அவர்கள் ஏற்கனவே இந்த பரிச்சயம் இருந்தபடியால் அதுக்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த முறை முதல் தடவையாக இந்த தேர்தலில் கலந்து கொள்பவர்கள் தான் பெருமளவில் இதற்கான தவறை இழைத்திருக்கிறார்கள். தமிழரசு கட்சியிலும் கூட இவ்வாறு நடந்திருக்கின்றது கூறுகிறார்கள். தமிழரசு கட்சி இனி மணிவண்ணன் ஏற்கனவே மாநகர சபை முதல்வராக இருந்தவர்கள், அவர்களுடைய கட்சியிலும் கூட நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. இல்ல, மணிவண்ணனுக்கு இருக்கிற விஷயம் என்று சொன்னால், மணிவண்ணன் போன முறை தனியே போட்டியிட இல்லை. மணிவண்ணன் காங்கிரஸோட சேர்ந்து போட்டிட்டார். காங்கிரஸினுடைய தெரிவு. இந்த முறை இப்ப நான் ஒரு லிஸ்ட் இதுக்கு தயாரிச்சு சொன்னால், இங்க இருந்து அம்பாறை வரை ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக எவருக்கு எங்கெங்கெல்லாம் வழக்கப்பட்டன்னு சொன்னால், இதில் நாம் பார்த்த அளவுக்கு 2 கட்சிகள்ல தான் நிராகரிக்கப்பட இல்லை. அப்படி என்றால் அதில் அடிப்படையிலே அங்கே ஒரு பிரச்சனை இருக்கு. இதுவரை காலமும் நீங்கள் ஒரு மாற்றத்தை புதிதாக நீங்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்தால் அதை அந்த ஹைலைட் பண்ணி காட்டுவது அந்த அரசாங்கத்துடைய அந்த துறையினுடைய என்னென்னால், எனக்கு மற்ற மாதிரி ஒரு செய்தி வருகிறது என்னன்னு சொன்னால், இதற்கான வாய்ப்பு அங்கு இருந்ததுன்னு சொல்லப்படுகிறது. அதை நான் சிலரிடம் கேட்டு பார்த்தேன், மறுதளிக்கிறார்கள். இல்லை, என்னன்னு சொன்னால், கடைசி நேரத்தில் எவ்வளவு விண்ணப்பம் கொடுக்கப்பட்டன்னு பார்த்தால் பெரும்பான்மையுமே கடைசி நேரத்துக்கு கொண்டே கொடுத்துருக்காங்க. இப்ப சில நிராகரிக்கப்படும். நாம் வெளிப்படைய அர்ஜுனாவுடைய பார்ப்போம். அர்ஜுனா சாதனையில 4 பேர் பேசினதை நாம் கேட்டிருக்கேன். முதல்ல அப்படி பேசவே கூடாது. ஒரு கட்சிக்கு ஒருவரா பேச வேண்டும். ஏன்னா இந்த 4 பேரும் 4 விஷயமா 4 விடயம் பேசுகிறார்.
இல்லை இப்போ அரோஜினா இப்போ புதிதாக வந்தவர்களை நான் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்வேன். இப்போ பாருங்கள், சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றவர்கள், மணிவண்ணன் போன்றவர்கள், அவர் இருந்தாலும் கூட வேறொரு கட்சிக்குள் வந்திருந்தாலும் கூட இவர்கள் இந்த இந்த அரசியல் பரப்பில் நீண்ட காலமாக பயணிப்பவர்கள். இப்ப நீங்க கேட்பதுதான் எனக்கு இருக்கிற ஒரு கேள்வி. ஏன்னு சொன்னால் இப்ப இந்த இதில் சம்பந்தப்பட்டவர்கள் யாரும் தங்களுடைய இதை வெளிப்படையாக காட்டி, இப்ப இதுல என்ன ஒரு சவால் வருதுன்னு சொன்னால், இப்பொழுது யாழ் மாநகர சபை எடுங்க. யாழ் மாநகர சபையில் 45 உறுப்பினர்கள் மொத்தமாக, 27 நேரடி தெரிவு, 18 வீதாசார தெரிவு. அப்ப நீங்கள் 27 பேரை நேரடியாக ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் தெரிவு செய்து கொடுக்க வேண்டும். இந்த வட்டாரத்தில் இவர்தான் என்னுடைய கட்சியில் போட்டியிடுகிறார் என்று கொடுக்கின்ற பொழுது ஒருவர் அதில் தவறாக இருந்திருந்தால் உங்களுடைய வாக்குமனு நிராகரிக்கப்படாது. ஏனென்று சொன்னால் அந்த வட்டாரத்தில் உங்களுடைய போட்டியாளர் இல்லாம போவார், அதுக்கு சண்டை பிடிக்கலாம் அப்படி இருந்தா. இன்னொன்று இருக்கிறது, இப்ப 27 பேர் இருக்கிறார்கள் என்றால் 10% பெண்களை கொடுக்க வேண்டும் அந்த வட்டாரத்துக்கு. அப்ப 2.7 வரும் 10 என்றால். ஆனால் இவருடைய சட்டம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் 2.7 என்றால் 3 அல்ல, 2 தான் கொடுக்க வேண்டும். இப்ப 2.5க்கு மேல் என்றால் 3, 2 அப்படி எல்லாம் கிடையாது. 2 பெண்கள் இருக்க வேண்டும் அந்த 27 பேரில். இப்ப 2 பெண்களை கொடுக்கிறோம் என்று வைத்துக் கொண்டால் அதில் ஒரு பெண் தவறாக இருந்து அவர் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் என்றால் அவருடைய மொத்த வேட்புமனு நிராகரிக்கப்படும். அதான் இந்த சட்டத்தில் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இவர்கள் இப்பொழுது 10% பெண்களை தங்களுடைய இதில் உள்ளடக்கவில்லை என்பதுதான் அங்கு சவாலாக இருக்கிறது. இப்பொழுது நான் 3 பெண்களை போடுகிறேன், அதில் ஒருவர் அவர் தவறாக வந்து விட்டார்னாலும் என்னுடைய வேட்புமனு நிராகரிக்க முடியாது என்றால் 2 பெண்கள் இருக்கிறார்கள் 10%. இதில் கனப்பொறிமுறை சவால்கள் இருக்கிறது. இவற்றை அனைத்தையும் புரிந்து கொள்வது என்பது, இப்ப நாங்கள் தமிழர்களாக போட்டியிடுகிறோம் என்று சொன்னால் இதை நாங்கள் பல வடிவங்களில் பார்த்து நிவர்த்தி செய்திருக்கலாம். ஆனால் 10 துண்டாக போயிருக்க இவையிலிட்டு தான் 10 பேரும் தாங்கள் தான் பார்க்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள். தள்ளப்படுகின்ற பொழுது இப்ப இதில் ஒரு விண்ணப்போடு நிரப்பப்படுகிறது என்று சொன்னால் இது இவருடைய வேலை அல்ல. இதில் தேர்ந்த ஒரு குழுவை இவர்கள் நியமிக்க வேண்டும். அவ்வாறு பார்த்தால் கன கட்சிகளுக்கு அவ்வாறு குழுவை நியமிப்பதற்கு குழுவுக்கு ஆள் இல்லை. தேர்ந்த குழுவை இப்ப நான் பார்த்து விட்டேன் என்றால் அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த குழுவில் இருக்கக்கூடிய 2வது நபர் ஒரு 3 தரம் பார்க்க வேண்டும். ஒரு பிள்ளையை நாங்கள் கடந்து செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. நாங்கள் அனுபவ ரீதியாக எங்களுடைய வேலைகளில் பார்த்திருக்கிறோம். ஒருவர் பார்த்துட்டால் தெரிந்து கொண்டு, அதாவது நான் பார்த்து விட்டும் அந்த பிள்ளை கண்ணில் படாமல் தவறி போகும். அவ்வாறு இருந்தால் அதை இன்னொருவர் பார்த்து அந்த தவறை கண்டுபிடிப்பேன். அப்ப 3 பேர் என்னன்னா பார்த்திருக்கணும். இவ்வாறு இருக்குன்னு சொன்னா அது இல்லை. இப்ப நான் இன்னொரு நகைச்சுவை சொல்றேன். 2018ஆம் ஆண்டு முதல் தடவையாக மொட்டு கட்சி இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தான் முதல் தேர்தல் களத்துக்கே பெறுகிறது. அப்பொழுது நான் ஒரு விடயத்தை கண்டுபிடித்தேன்னு சொன்னால், மொட்டு கட்சி முதல் தேர்தல் சவாலான தேர்தல் என்றபடியால் எல்லா இடமும் மொட்டுண்ட பேரிலும் ஒரு விண்ணப்பத்தை கையளித்து விட்டு சுயேட்சையாகவும் எல்லா இடத்திலும் ஒரு இதை கையெழுத்திருந்தார்கள். பின்னர் தங்களுடைய இது உத்தியோகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அந்த சுயேட்சையை பின்னர் பின்வாங்கி கொண்டார்கள். ஆனால் ஒரு இடத்தில் என்ன நடைபெற்றது சொன்னால், ஒரு ஒரு நகரசபை தேர்தலில் சிங்கள பகுதியில் மொட்டுனுடைய நிராகரிக்கப்பட்டு விட்டது. அதை ஒன்றும் செய்ய முடியாது அவர்களால். அவருடைய ஒபிஷியல் லிஸ்ட் நிராகரிக்கப்பட்டு விட்டது. அப்ப என்ன செய்தார்கள் சொன்னால், அந்த நகரசபையில் தங்களுடைய சுயேட்சை குழுவினுடைய பேரிலான தேர்தலை நடத்தி அந்த சுயேட்சை குழுவில் 60% மேற்பட்டு பெரும்பான்மையாக வென்றார்கள். அப்பதான் பார்த்தேன் இவர்கள் இவ்வளவு சாமர்த்தியமாக இந்த பொறிமுறைகளை லாபமாக கையாண்டிருக்கிறார்கள் சொல்லி. இப்ப இதெல்லாம் ஒரு அரசியல் முதிர்ச்சியில் வரக்கூடிய, அரசியல் என்பது வேறு, முதிர்ச்சி என்பது வேறு. இந்த தேர்தல் காலங்களில் கொடுக்க விட்டார்கள். 3 தேர்தலை சந்தித்தார்கள். 3 தேர்தலும் 3 வித்தியாசமான அணுகுமுறைகள். இந்த அணுகுமுறைகளை கேட்ட மாற்றம் வர வேண்டும். இல்ல நான் இப்ப பாராளுமன்ற தேர்தலுக்கெல்லாம் கொடுத்தலாம் தான், நான் தான் நிரப்பினான் இங்கு வேலை செய்யாது.
அப்ப இது இதுக்காக நான் சொல்லவில்லை அங்கு குறைகள் இருக்கிறதா என்பது, அது இந்த குறைகள் என்ன என்பதை இவர்கள் வெளிப்படுத்த வேண்டும். இப்ப நான் தொடர்ச்சி முதல் இந்த தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்னரே திருப்பியும் ஒரு முறை போய் முழுமையாக வாசித்தேன் அவருடைய அரசியல் ஆப்பில் என்னென்ன விடயங்கள் இருக்கிறது. பின்னர் தேர்தல் திணைக்களம் இதற்கான சரத்துக்களை அந்தந்த தலைப்புகளின் கீழ் அவர்களும் மீண்டும் வைத்திருக்கிறார். எல்லாத்தையும் எடுத்து வாசித்து பார்த்தேன், இதுல என்னென்ன சவால்கள் இருக்கிறது, என்னென்ன விடயங்கள் இருக்கிறது என்று. இதனால் தான் நான் 2 மாதங்கள் இந்த தேர்தல் அறிவிக்க முதலே சொன்னான், இந்த தேர்தல் சவாலான தேர்தல், இதுக்கு பல விடயங்கள் தயாரிக்கப்பட வேண்டும் என்று. அப்ப ஆனால் இதில் நம்மவர்கள் நீங்கள் உங்களுடைய குற்றச்சாட்டு நியாயமான குற்றச்சாட்டு. நாங்களும் அடிக்கடி இங்கே கூறுவது, எங்களிடம் ஒரு சரியான திட்டம், சரியான ஒரு வழிகாட்டல், ஒரு ஃப்ரேம் ஒர்க் இல்லாதது உண்மையிலே ஒரு பாரிய ஒரு பின்னடைவு முக்கியமான ஒரு காரணம். இவற்றை ஒரு பக்கத்தில் நாங்கள் வைத்தால், நேரு குரோட்னம் அவர்களே, அனுரகுமார் திசாநாயக்க இதை ஒரு சாதகமாக பயன்படுத்தி, உங்களுக்கு தெரியும் ஐநாவில் கூட தமிழ் மக்கள் பகுதியில் தங்களுடைய கட்சி பெற்றதையும் தமிழ் மக்கள் தங்கள் மீது முழு நம்பிக்கையும் வைத்திருப்பது, அதே நேரத்தில் ஒரு நாடு ஒரே இனம், நாங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய இன மத மொழி பேதமின்றி வாழக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற அனுரகுமார் திசாநாயக்காவுடைய கட்சிக்கு இந்த குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் 17 உள்ளூராட்சி சபை தேர்தலை மன்றங்களை கைப்பற்றினால் இலகுவாக அவருடைய பரப்புரையை மேலே கொண்டு போவதற்கு இது வழிவகுக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இல்லை, அவர்களுடைய நான் முதலே இதே தளத்திலும் சொல்லியிருக்கிறேன், இடத்தளங்களிலும் சொல்லியிருக்கிறேன். அவருடைய 4 முக்கியமானது வெற்றிகளை நோக்கி அவர்கள் திட்டமிடுகிறார்கள். ஒன்று, யாழ் மாநகர சபையை பெரும்பான்மையாக வெல்ல வேண்டும் என்பது அவருடைய முதல் திட்டம். இதை கடந்து வெள்ளட்டுத்துறை நகரசபை, பருத்துறை நகரசபை, சாவச்சேரி நகரசபை, இவைதான் 4 நகர சபைகள். இது மாநகர சபை. ஏனைய விடயங்கள் எல்லாம் இது பட்டின சபைகள் தான். அப்ப இந்த 4ஐயும் வென்றாலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது யாழ் மாவட்டத்தினுடைய 4 மூலைகள், வெள்ளட்டுத்துறை, பருத்துறை, சாவச்சேரி, யாழ்ப்பாணம். இப்ப இதை வென்றாலே யாழ்குடாவை வென்றது போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குவார்கள். அவர்களுக்கு கிளிநொச்சியை வெல்லணும், முல்லைத்தீவில வெல்லணும், யாழ்ப்பாணம் வவுனியால வெல்லணும் முக்கியம் இல்லை. இதை வென்றாலே தமிழர்களை வென்று விட்டது. இதைத்தானே அவர்கள் 3 ஆசனங்களை பெற்றதனூடாக உலகம் முழுக்க சொல்லி தருகிறார்கள். அப்ப இது நடக்கும் என்று இந்த தேர்தல் அறிவிக்கப்படும் போதே சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்ப இதுக்கான ஒரு திட்டமிடலை தமிழர்கள் இன்று வரை வகுத்தார்களான்னு சொன்னா கிடையாது. இப்பவும் 10 பேர் போட்டியிடணும். இப்ப திருப்பி சொன்னான், இந்த அவர்கள் வீதாசார பிரிவினத்துக்குள்ள போக தேவையில்லை. ஒரு 30-33% வாக்குகளை வைத்துக்கொண்டே 30-40% வாக்குகளை பெற்று விட்டார் வைத்தால் அவர்கள் வட்டாரங்களை, யாழ் மாநகர சபையில் இருக்கக்கூடிய 27 வட்டாரங்களை கூட இலகுவாக வெல்லலாம். கடந்த பாராளுமன்ற தேர்தலினுடைய முடிவுகளை வைத்துக் கொண்டு சொல்கிறேன், யாழ் தொகுதியை இதில் ஒரு பகுதியாக வரக்கூடிய நல்லூர் தொகுதியிலும் அவர்கள் பெற்ற வாக்குகளை வைத்துக் கொண்டு இந்த அபாயம் இருக்கிறது என்பதை தேர்தலுக்கு முதல் கூடக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்ப இதுக்கு எங்களை தயார் செய்கின்ற வகையில் தமிழர் தரப்பில் எந்த முயற்சியும் நடைபெற்றதா கிடையாது. இப்பவும் என்ன செய்கிறார்கள், நாங்கள் தனித்துவமாக போட்டியிடணும். இப்ப இன்னொரு விதத்தில் நான் ஒரு மகிழ்ச்சியை தெரிவிக்கிறேன்னு சொன்னால், இப்ப கொஞ்சம் பேர்கிட்ட இதுல இல்லாம போட்டது இல்லோ களத்துல, இப்ப போட்டியிடுகின்ற தமிழர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. சரி, இப்போவாவது இந்த குறைந்த எண்ணிக்கையில் இருப்பவர்கள் சரியான திட்டமிடலுடன் இந்த களத்தை கையாண்டு அனுர தரப்பினுடைய வெற்றியை தடுப்பார்களா? இவர்களால் முடியுமா? இப்பொழுது பாருங்கள், ஒரு வட்டாரத்தில் போட்டியிடுகிறேன், ஒரு கட்சி, ஒரு தமிழ் கட்சி அதில் முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் ஏனைய தமிழ் கட்சிகள் அந்த வட்டாரத்தை அந்த கட்சிக்கு கொடுத்து விட்டு விலகிக் கொள்ளலாம். அதில் பெரும்பான்மையான தங்களுடைய பிரச்சாரத்தை பரப்புரையை பெரிதாக வைக்காமல் தவிர்த்து விட்டால் அது தமிழர் கட்சி ஒன்று வென்றதாக மாறும். இவ்வாறு தங்களுக்கு ஒரு இணைவை கொண்டு இந்த வட்டாரங்களை அதிகம் வெல்வதாக இவர்கள் உறுதிப்படுத்தி கொண்டால் அவர்களுடைய வெற்றியை தவிர்க்கலாம். இல்லை என்று சொன்னால், இல்லை நாங்கள் எங்களுக்கு முட்டத்தான் போகிறோம், எங்களுக்கு அடித்து கொள்ளத்தான் போகிறோம் என்று சொன்னால், எங்களுடைய பலகீனத்தில், எங்களுடைய பலகீனம் என்கின்ற ஒரு கேப்ல அவன் பிள்ளைன்னு ஓட்டுவான். அது பிள்ளைன்னு ஓட்டின பிறகு நாங்கள் பிறகு நின்று கூடாது. நான் மீண்டும் திருப்பியும் சொன்னேன், யாழ்குடாவில் கடந்த முறை மொத்தமாக 6, அதாவது யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை 6 லட்சம் வாக்காளர்கள். அதில் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் 4 லட்சம் வாக்கு விழுந்தது. ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் 3,60,000 தான் விழுந்தது, 40,000 குறைந்தது.
ஒரு 34,000 குறைந்து விழுந்தது. அப்ப 3,60,000த்துல 35,000 வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக போனது. ஏன் 35,000 நிராகரிக்கப்பட்டது? இதான் இலங்கை தீவிலேயே அதிகரித்த வாக்குகள் நிராகரிக்கப்பட்டது யாழ் மாவட்டம் தான் தொடர்ச்சியாக இருக்குது. அதுக்கான காரணத்தை பற்றி தமிழர் தரப்பு யாராவது தேடினார்கள்? அறிவார்ந்த சமூகம் கூட இதுக்கான முயற்சியை இதுவரை செய்தாண்டா கிடையாது. சரி, 35,000 வாக்குகள் அப்படி இல்லாம போச்சு. பிறகு நாங்கள் நிறைய போட்டிகளை எங்களுக்கு வளர்த்ததால் 5%, இதில் அந்த விஷயம் இல்லை, 5% வாக்குகளை பெறவில்லை என்ற காரணத்தால் 85,000 வாக்குகள் இறுதி கணக்கில் இருந்து நீக்கப்பட்டன. அப்ப 35,000, 85,000, 1,25,000 வாக்குகள் இடையிலேயே வாக்களிக்கப்பட்டும் கணக்கில் வரவில்லை. கடைசியாக 6 லட்சம் வாக்குகளை கொண்ட யாழ் மாவட்டத்தில் 2,40,000 வாக்குகள் தான் தீர்மானிக்கின்ற வாக்குகளாக மாறி போனார். இதனால் தான் அவர்கள் 80,000 வாக்களுடன் அந்த இடத்தை எட்டினார்கள். ஆகவே இது பொறிமுறை, இது ஒரு தேர்தல் பொறிமுறையில் இருக்கக்கூடிய சூட்சுமங்கள். இந்த தேர்தல் பொறிமுறை சூட்சுமத்தை பற்றி எங்களுடைய அரசியல் கட்சி தலைமைகளுக்கு யாராவது புரிகிறதா, பேசுகிறார்களா, அதற்காக திட்டமிடுகிறார்களா என்ற கிடையவே கிடையாது. இப்பவும் நாளைக்கு அவர்கள் இந்த இலக்கை எட்டுவார்களா இருந்தால் அது அவருடைய வெற்றி அல்ல, எங்களுடைய தவறும் எங்களுடைய பலகீனங்களிலும் அவர்கள் தங்களுடைய வெற்றிகளை உறுதிப்படுத்துகிறார். சிறப்பாக அதை சுட்டிக்காட்டியிருக்கிறீர்கள். இது கடந்த பாராளுமன்ற தேர்தலும் நாங்கள் செய்த பெரும் தவறு. இதை பற்றி தமிழர் சமூகம் இன்று வரை பேசுவதற்கு தயாராகவும் இல்லை. நாங்கள் பேசாட்டில் என்னென்று நாங்கள் இந்த குறைகள் இருந்து மீண்டு வர போகிறோம்? அதை சுட்டிக்காட்டினால் எங்கள் மீது அது பரவாயில்லை, கல்லறி விழுவதற்கு என்ன விடயம்னு சொன்னால், நாங்கள் தவறுகளில் இருந்து மாற்றம் பெறவில்லை என்று சொன்னால், 2009 முதல் நாங்கள் இப்படி இருந்தது. இன்னொரு விடயம் இருக்கிறது, நம்மவர்கள் உண்டை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இன்றைக்கு யூடியூப் இருக்கிறபடியா வாயில வர்ற எல்லாத்தையும் பேசுறோம், அதை மக்களும் எல்லாரும் தூக்கிக்கொண்டே விற்கிறோம். இதுல என்ன நடக்குன்னு சொன்னால், நாங்கள் தவறுகளில் இருந்து பாடங்கள், இப்ப ஒரு எங்கு ஒரு தவறு நடைபெறும்னு சொன்னால், மக்கள் என்கின்ற நம்பிக்கையை இழந்து விட்டதன் பின்னர் எதுவும் எங்கள் கையில் இருக்காது. இப்பொழுது தேசத்தின் குரல் பாலான ஒரு விடயத்தை அழுத்தி நீண்ட காலமாக தெரிவித்து வருவார். அதாவது சொல்வார், நாங்கள் மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்காண்டி எத்தனையோ நாட்கள், எத்தனையோ வாரங்கள், எத்தனையோ வருடங்களாக உழைக்க வேண்டும். கடுமையாக உழைத்துத்தான் அந்த மக்கள் என்கின்ற நம்பிக்கையை கட்டியெழுப்புகிறோம். ஆனால் தாங்கள் செய்யக்கூடிய ஒரு தவறில் அந்த நம்பிக்கையை நாங்கள் ஒரு நாளில் சிதைத்து விட முடியும். அதை சிதைத்து விட்டோம் என்றால் அதை மீண்டும் கட்டியெழுப்போது பல நேரங்கள் சாத்தியமே இல்லாமல் போகும். உண்மைதான். எங்களுடைய மக்கள் இந்த அரசியல் செயற்பாடுகள், அரசியல்வாதிகள் மீது, அரசியல் இயக்கங்கள் மீதும் முழுமையாக நம்பிக்கை வைக்காமல் இல்லாமல் இருப்பதற்கு காரணமே எங்களுடைய தவறுகள் தான். ஆகவே இந்த நம்பிக்கை என்பது ஏதோ இலகுவாக ஒரு தேர்தல் காலத்தில் மட்டும் வந்துவிடும், மக்கள் எங்களுக்கு வாக்களித்து விடுவார்கள் என்கின்ற ஒரு குருட்டு நம்பிக்கையில் எங்களுடைய அரசியல் செயற்பாடுகள் முனைப்பு பெறுகிறது. இது ஒரு நாளும் பலனை தராது. உண்மை. இதுதான் ஜதார்த்தம். ஆகவே நாங்கள் ஜதார்த்தத்தை தொலைத்து விட்டு ஒவ்வொரு நாளும் இந்த திண்ணை பேச்சு போல இருந்து பேசிவிட்டு, திண்ணையிலிருந்து பேசிவிட்டு நாங்கள் அல்லது மதவெடி பேச்சுகள் அல்லது புலியடி பேச்சுகள் எல்லாம் எங்களுக்கு உதவாது. நாங்கள் சில உண்மைகளை எங்களுக்கு உரசி பார்க்க வேண்டும். நாங்கள் நீண்ட காலமாக இதை தவித்து வருகிறோம். இதனால்தான் தொடர்ச்சியான பின்னடைவுகளை நாங்கள் எல்லா இடங்களிலும் இந்த 15 ஆண்டுகளாக சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அவை இந்த குறைபாடுகளை சொல்லியும் நாங்கள் திருந்தவில்லை என்று சொன்னால் நாங்கள் எங்கு போய் முட்டிக்கொள்வது? அதுதான் இந்த தேர்தலும் பொழுது நாங்கள் அனுரகுமார தரப்புக்கான வாய்ப்பை நாங்களாகவே களங்களை உருவாக்கி கொடுப்பது போல இருக்கிறது. இது அபத்தமானது. இதை ஏற்றுக்கொள்வதற்கு நம்மவர்கள் தயாராக இல்லை. கடந்த முறை உங்களுக்கு தெரியும், பாராளுமன்ற தேர்தலில் 2 அரசியல் கட்சிகள் வெளிப்படையாக பேசிக் கொண்டிருந்தார்கள், எங்களுக்கு 10 ஆசனங்கள் கிடைக்கும் என்றார்கள். கடைசி இந்த 2 கட்சிகளுக்கும் 1 ஆசனம் தான் கிடைத்தது. நான் இந்த தேர்தலுக்கு முன்னாடி அவர்களுக்கு 1 ஆசனம் தான் இருக்கிறது. அதான் உண்மை, அதான் ஜதார்த்தம். ஆனா அவர்கள் ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருந்தார்கள் 10 ஆசனம். நீங்கள் கூறியது முக்கியமான விடயம். நீங்கள் கூறிய விடயம் மிகவும் முக்கியமான விடயம். இது ஒரு அடிப்படையான விஷயம். அது ட்ரஸ்ட், நம்பிக்கை. நாங்கள் அந்த நம்பிக்கையை கட்டி எழுப்புவது ஓவர் நைட், ஒரு இரவில் கட்டி எழுப்ப முடியாது. அது உங்களுடைய செயல்பாடுகளில் எவ்வாறு நீங்கள் அது மக்களோடு இணைந்து செயல்படுகிறீர்கள், கட்டமாக எவ்வளவு திருப்தியை தருகின்றது, வருகின்ற பிரச்சனைகளை கையாளும் பொழுது அவையெல்லாம் இலகுவான விடயங்கள் இல்லை. அந்த ட்ரஸ்ட்டை நீங்கள் உடைத்து விட்டால் அவ்வளவுதான். இதைத்தான் நீங்கள் இவ்வளவு தெளிவாக எங்களுடைய உறவுகளுக்கு கூறியிருக்கீர்கள். தேசிய தலைமை என்ன சொல்லுகிறார்?
அரசியல் என்பது மக்கள் பணி. மக்களுடைய ஒவ்வொரு சுக துக்கங்களிலும் நீங்க ஒரு பங்காளியாக இருக்க வேண்டும். அதுதான் பங்காளியாக இருக்க வேண்டும். நாங்கள் அவர்களுக்கு ஒரு ஒரு பொருளாதார சவால் இருக்குன்னு சொன்னா அந்த பொருளாதார சவாலுக்கான வழியை நாங்கள் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இல்ல நீங்கள் 2 நேரம் பட்டினியா இருங்கள், அது எங்களுடைய பிரச்சனை இல்லைன்னு நாங்க விலகி செல்ல முடியாது. அப்ப அவர்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்ன? அது பிராந்தியத்துக்கு பிராந்தியம் வேறுபடுகிறது, வட்டாரத்துக்கு வட்டாரம் வேறுபடுகிறது, மாவட்டத்துக்கு மாவட்டம் வேறுபடுகிறது. அந்த விடயங்கள் என்ன? சுகாதார பிரச்சனை இருக்கிறதா, கல்வி பிரச்சனை இருக்கிறதா, பொருளாதார பிரச்சனை இருக்கிறதா, வேலை வாய்ப்பு பிரச்சனை இருக்கிறதா, இது எல்லாத்தையும் நீங்கள் அடையாளம் காண வேண்டும். இவற்றுக்கெல்லாம் வழிகளை நீங்கள் உருவாக்கி கொடுக்கணும். இப்ப நாங்க ஒரு நிழல் அரசுக்குள்ள 28 கட்டுமானங்களை வைத்திருந்தோம். மக்களுடைய எல்லா தேவைகளுக்கான கட்டுமானங்களும் உருவாக்கப்பட்டனவே. இப்பொழுது அதில் என்ன விடயத்தை நாங்கள் செய்கிறோம் இன்றைய அரசியலில்? ஒன்றும் கிடையாது. ஆனா இதுக்கெடுத்தாலும் நாங்கள்லாம் தேசிய அரசியலை முன்னெடுப்பவர்கள் என்று எல்லாரும் பேசிக்கொள்கிறோம். எந்த தேசிய அரசியலை முன்னெடுக்கிறோம்? அதுவும் வேடிக்கை என்னவென்றால், தங்களுடைய கட்சி ஏதாவது பலவீனமான நிலையை எதிர்நோக்குகின்ற என்றால் உடனடியாக தேசியம் பேச தொடங்கி விடுவார்கள். பாலச்சந்திரனை கொண்டு வருவார்கள், இசைப்பிரியாவை கொண்டு வருவார்கள், நாடாளுமன்றத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு நாங்கள் தீர்வு வேணும் என்றுவார்கள், நீதி வேணும் என்றுவார்கள், விசாரணை வேணும் என்று சொல்லுவார்கள். இதற்கு முன்னர் அவர்களோடு அரசியல் படுக்கைக்கு போனவர்கள் எல்லாம் இவ்வாறு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை இவ்வாறு எங்களுடைய மக்கள் தொடர்ச்சியாக இதை பார்த்து கொண்டிருக்க போகிறார்களோ எனக்கு தெரியவில்லை. நேரு அவர்களே, சுருக்கமாக இன்னும் 2 விடயத்தை நான் கேட்டு நிகழ்ச்சி ஒன்றை கொண்டு வர வேண்டும். உங்களுக்கு தெரியும், 2009ஆம் ஆண்டு இலங்கை தீவில் நடைபெற்ற இனப்படுகொலையின் பொழுது அங்கே மனித உரிமை மீறல் தொடர்பாக, துஷ்பிரயோகங்கள் தொடர்பாக பொறுப்பு கூற வேண்டிய நபர்களை 4 பேரை பிரித்தானியா தடை செய்திருக்கின்றது. இது தொடர்பாக நீங்கள் என்ன அவதானித்திருக்கிறீர்கள்? குறிப்பாக சவேந்திர சில்வா அவர்களை தடை செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே அமெரிக்கா தடை செய்திருந்தாலும் நான் எப்பொழுதுமே கேட்டு என்னுடைய கேள்வி எப்பொழுதுமே வரும், இவர்களை தடை செய்வதால் என்ன நடக்கப் போகின்றது? என்னால் அப்படித்தான் சிந்திக்கக்கூடிய இருக்கின்றது. நீங்கள்லாம் சில வேளைகளில் அதுக்கு ஒரு விளக்கம் தருவீர்கள், கூறுங்கள். இப்பொழுது இது 3வது நாட்டினுடைய தடை இலங்கை. அதாவது தமிழருடைய இனப்படுகொலை சம்பந்தமான ஒரு 3வது தடையாக பார்க்கலாம். அமெரிக்கா முதல் தடையை நீண்ட காலத்துக்கு முன்னர் ஒருவருக்கும் எதிராக கொண்டது, சுதந்திர சில்வா. கனடா 4 பேருக்கும் எதிராக கொண்டது. அதில் 2 அரசியல்வாதிகளை முதல் தடவையாக, அதாவது மஹிந்தாவையும் கோத்தபாவையும் இந்த தடைக்கில் கொண்டு வந்தது. இப்பொழுது இங்கிலாந்து ஒரு 4 பேரை அறிவித்திருக்கிறது. 4 பேரும் இராணுவ தளபதிகள் சம்பந்தப்பட்டவர்களாக அந்த அறிவிப்பை செய்திருக்கிறது. இந்த 4 பேர் என்று பார்த்தால் இல்லை. இப்ப கனடாவில் 2 பேர் தளபதிகள் என்று சொல்ல முடியாது, 2 கீழ்நிலை இராணுவத்தை சேர்ந்தவர்களையும் இணைத்துக் கொண்டார்கள் அரசியல்வாதிகள் 2. இப்ப இது என்ன செய்யறோம்னு சொன்னா, இந்த நாட்டுக்கு உள்ளே வருவதற்கான தடை இது இவ்வளவுதான். இதை கடந்தும் இவர்களுக்கான பொருளாதார சவால்களை உருவாக்கலாமா என்ற ரீதியில் எல்லாம் பார்த்தா பல விடயங்களை இன்னும் விரிவாக்கம் செய்யலாம். அவை இந்த தடைகள் ஒரு விதத்தில் வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும், இலங்கை ஒரு பேசு பொருளாக வைத்துக் கொள்வதற்கு இவை வாய்ப்பாக இருந்தாலும், இந்த தடைகளை இனிய நாடுகளுக்கும் விரிவாக்கலாம் என்றால் விரிவாக்கலாம். இந்த தடைகளில் எண்ணிக்கையை அதிகரிக்கலாம் என்றால் அதிகரிக்க வைக்கலாம். அவை இது ஒரு சின்ன ஒன்று நடைபெற்று விட்டது, இதுதான் முடிவென்று வைத்துக் கொள்வோமான தவறாயிடும். அவை இந்த எண்ணிக்கைகளை அதிகரிக்கலாம், பல விடயங்களை செய்யலாம். ஆனால் இவை இலங்கை தீவில், அவர்கள் இலங்கை தீவுக்கு வெளியிலே வேறாட்டி ஒன்றும் நடக்காது. அவை இதை கடந்து நாங்கள் செல்வதற்கு இன்னும் நிறைய தூரம் செல்ல வேண்டும். இந்த திட்டமிடலில் இருப்பவர்கள், இந்த நாடுகள் சார்ந்து செயற்படுபவர்கள் தங்களுக்குள் ஒரு ஒருங்கிணைப்பை இதில் உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த ஒருங்கிணைப்பு என்பது இது மேலும் விரிவாக்கம் அடைவதும் இலங்கைக்கான இது ஒரு விதத்தில் ஒரு அழுத்தம் தான். ஏன்னா இவ்வாறான விடயங்கள் வருகின்ற பொழுது இலங்கை ஆட்சியில் யார் இருந்தாலும் இந்த சவால்கள் ஒரு அழுத்தமாக அவர்கள் பார்க்குவதற்கான இருக்குது. ஆனால் இந்த அழுத்தம் வெறும் அறிவிப்புடன் மாத்திரம் என்று சொன்னால் அதை இலகுவாக அவர்களும் கடந்து போவார்கள். இதை கடந்து இப்ப என்ன, இந்த தடைகளுக்கு பின்னால் ஒரு பொருளாதாரம் சார்ந்த விடயம் இருக்கிறது, பொருளாதார தடைகள் என்று இருக்கிறது. பல வடிவங்களில் இது வீரியம் பெறலாம். என்றால் இதுவரை வந்தவர்களை, இந்த நாட்டில் இருப்பவர்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியும். நகர்த்துவதற்கு இது ஒரு கதவை திறந்து தருகிறது. ஆகவே இப்ப இதை ஏற்றுக்கொண்டவர்கள், இதில் இருப்பவர்கள் இலங்கை தீவில் சுயாதீனமாக சுதந்திரமாக இருக்கிறார்கள். அது தீர்வு அல்ல. இதை கடந்த அடுத்த நிலைக்கு நீங்க சென்றாக வேண்டும் என்று இந்த நாடுகளை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்ல முடியும். அது இப்ப பல விடயங்கள் இருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்த GSC பிளஸ் இருக்கிறது. இந்த GSC பிளஸில் இது தாக்கம் செலுத்தக்கூடிய விடயம் என்றால் ஹியூமன் ரைட்ஸ் ஒரு விடயம். GSC பிளஸ் இலங்கை நீக்கப்படுமாக இருந்தாலே, நீக்க வைக்க முடியுமா இருந்தாலும் அது இலங்கையினுடைய இந்த மனித உரிமைகள் சார்ந்ததும் GSC பிளஸினுடைய ஒரு தீர்மானத்தினுடைய அடிப்படை.
அவை அந்த ஜிஎஸ்டி பிளஸ் எடுத்து விட்டாலே இலங்கை பில்லியன் கணக்கிலான பாதிப்புக்கான ஒரு அழுத்தத்தை அது கொடுக்கும். அவை இலங்கை தீவை வெறுமையாக இவ்வாறே வைத்துக் கொண்டிருந்தால் அது தாக்கம் செலுத்தாது. அவை இதை அடுத்த கட்டத்துக்கு சென்று இலங்கையின் மீதான அழுத்தத்தை அதிகரிப்பது கதவாக இதை வைத்துக் கொண்டால் அதற்கான சரியான திட்டமிடலான முனைப்புகள் தீவிரம் பெறுமாக இருந்தால் இந்த விடயம் இன்னும் வரவேற்கத்தக்க விடயமாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் இது அவ்வப்பொழுது வருகின்ற வெறும் அறிவித்தல் என்கின்ற ஒரு சின்ன வட்டத்துக்கு நின்றுவிடும். அது ஆரோக்கியமானதாக இருக்காது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டால், இந்த செயற்பாட்டு புரிந்து கொண்டு இதற்கான முனைப்புகளை செய்வோமாக இருந்தால் இன்னும் இது ஒரு சிறப்பான முடிவுகளை நோக்கி எங்களை அழைத்து செல்லும் என்பதை இந்த இடத்தில் வலியுறுத்தி சிறப்பு நிகழ்ச்சி என்று கொண்டு போன்ற நிறைவாக கனடாவில் அரசியல் பொது தேர்தல் நடைபெற இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கடந்த 2 வாரங்களுக்கு முன்னதாக உரையாடும் பொழுது நீங்கள் மாக்காணி தொடர்பாக தற்பொழுது பிரதமராக பதவியேற்ற பின்பு உடனடியாக தேர்தலுக்கு அறிவித்திருக்கின்றார் ஏப்ரல் 28ஆம் தேதி. இந்த தேர்தல் தொடர்பாக சுருக்கமாக எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள், எவ்வாறு இந்த தேர்தல் அமையப் போகின்ற என்ற விடயங்களை. அதாவது இப்பொழுது டொனால்ட் ட்ரம்பினுடைய தாக்கம் அமெரிக்காவுக்குள் இருப்பதை கடந்து சர்வதேச ரீதியாகவும் இருப்பதில் அதில் ஒரு முதன்மையான நாடாக அவருடைய தாக்கத்தினுடைய வெளிப்படுகின்ற ஒரு முதன்மையான நாடாக கனடாவும் இருக்கிறது. ஏற்கனவே ஜெர்மனியில் அவரனால் இந்த தேர்தல் நடைபெறவில்லை. ஜெர்மனியினுடைய தேர்தல் நடைபெற்ற பொழுது அவருடைய தாக்கம் ஜெர்மனிய தேர்தலிலும் வெளிப்பட்டது என்பதுதான் உண்மை. அதை கடந்து இப்பொழுது கனடாவினுடைய தேர்தல் ட்ரம்பை மையப்படுத்தி தான் இந்த தேர்தலை மாறி இருக்குது. அதனால் ட்ரம்ப் இந்த தேர்தலுடைய களமும் அவ்வாறு ட்ரம்பை வைத்துக்கொண்டே தீர்மானிக்கின்ற ஒரு களமாக மாறி இருக்கு. அதாவது 2 மாதங்களுக்கு முன்னர் இங்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சியாக இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சி பெரும்பான்மை, அதாவது கனடிய வரலாற்றில் யாரும் பெறாத அதிகரித்த ஆசனங்களுடன் வெற்றி பெறும் என்ற சூழல் இருந்தது. ஆனால் இந்த 2 மாதங்களில் அது முழுமையாக மாறி கிடக்கிறது. காரணம் ட்ரம்பை யார் எதிர்க்கிறாரோ, யார் கடுமையாக எதிர்ப்பதற்கு நல்லவர் வல்லவர் என்று நினைக்கிறார்களோ அவர்களை நோக்கி மக்கள் நகர்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடு அதல பாதாளத்தில் இருந்த இப்பொழுது இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி மீண்டும் மாக்காணியின் கீழ் நிமிர்ந்து நிற்கிறது, வலுப்பெற்று நிற்கிறது. ஒரு பெரும்பான்மை ஆட்சி அமைக்கக்கூடிய சூழலுக்கு அது வந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அவை இப்பொழுது தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 5 வார தேர்தல் பரப்புரை காலம். இந்த பரப்புரை காலத்தில் 2 பிரதான கட்சிகள், 2 தான் வாக்களிக்கக்கூடிய கட்சிகள், லிபரல் கட்சியும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கும் இடையே யார் வெற்றி பெறுவார் என்கின்ற சூழல் இருக்கிறது. இதில் லிபரல் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு 2 காரணங்கள் இருக்கிறது. 3வது கட்சியாக இருந்த நியூ டெமோக்ராட்டிக் பார்ட்டி மிக மோசமான பின்னடைவை தந்திருக்கிறது. அந்த கட்சியினுடைய இருப்பவர்கள் சரி, லிபரல் கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும், கன்சர்வேட்டிவை விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் அனைவரும் புதிய ஜனநாயக கட்சியை NDPயை கைவிட்டு தங்களுடைய மக்களை லிபரல் கட்சியை நோக்கி நகர்த்துகிறார்கள். அதனுடைய வெளிப்பாடு இந்த தேர்தலில் NDP என்கின்ற 3வது கட்சி அந்த ஒரு பாராளுமன்றத்தில் கட்சிக்கு அந்தஸ்துக்கு இவ்வளவு ஆசனங்கள் என்று எண்ணம் இருக்கிறது. அதை கூட வெற்றி பெற, அதாவது 2 இலக்கங்களில் அது தொகுதிகளை வெல்லக்கூடிய சூழல் தற்போதைய சூழலில் இல்லை. அது அவ்வாறு தொடருமாக இருந்தால் அது லிபரல் கட்சியினுடைய வெற்றியை உறுதிப்படுத்தும். இன்னொன்று இருக்கிறது பிரெஞ்சு பேசுகின்ற மக்கள், அவர்களுக்கு ஒன்று மாநிலம் இருக்கிறது இங்கே கியூபெக் என்பது. அவர்கள் ஒரு பிரிவினவாத, இப்பொழுது இங்கிலாந்து ஸ்காட்லாந்துக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறதோ பிரிந்து செல்வதற்கு அது போன்ற வாய்ப்பு ஒரு சர்வசன வாக்கெடுப்பு போடுவாங்க. அது இங்க இருக்கக்கூடிய கியூபெக் மக்களுக்கு இருக்கிறது. அவர்களுக்கென்று ஒரு கட்சி இருக்கிறது, ஸ்காட்லாந்து கட்சி போல இங்கும் இருக்கிறது. அவர்கள் அவர்களுடைய கட்சி பெரும்பான்மை ஆசனங்களை வெல்லும் என்ற சூழலை அது இழந்திருக்கிறது இப்பொழுது. என்றால் அந்த மக்கள் இப்பொழுது லிபரல் கட்சியை நோக்கி நகர்கிறார்கள். அவருடைய சிந்தனை எவ்வாறு இருக்குன்னு சொன்னால், அமெரிக்கா ட்ரம்ப் கனடாவை நாங்கள் ஒரு ஒரு மாநிலமாக இணைப்போம் என்ற விரட்டல் எல்லாத்தையும் அவர்கள் ஒரு பாரிய அச்சுறுத்தலாக பார்க்கிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் அமெரிக்காவுக்கு கீழ் சென்றால் கனடாவில் 2 தேசிய மொழிகள் இருக்கிறது. பிரெஞ்சும் ஆங்கிலமும் தேசிய மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அவை கனடாவுக்கு கீழ் அவர்களுக்கான ஒரு அங்கீகாரம் இருக்கிறது. மொழிக்கு, அவருடைய கலாச்சாரத்துக்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு மாநிலம் தனித்துவமாக இருக்கிறது. இது அமெரிக்காவில் இணைக்கப்பட்டால் அதெல்லாம் நடைபெறாது. அமெரிக்காவுடைய தேசிய மொழிகள் இணையமொழியாக பிரெஞ்சு ஒரு நாளும் இதென்ற போறது இல்லை. அமெரிக்காவில் பெரும்பான்மையானவர்கள் ஸ்பானிஷ் பேசுகின்ற மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் புறந்தள்ளப்படுதான் இருக்கிறார்கள். அவை அதுபோல தாங்களும் தங்களுக்கு இருக்கக்கூடிய விசேட உரிமைகளை எல்லாம் அவ்வாறான சூழல் உருவானால் இழந்து விடுவோம் என்கின்ற பயத்திலேயே அவர்கள் கனடாவுக்கு இருக்கக்கூடிய இந்த உணர்வுகள் எல்லாத்தையும் புறந்தள்ளி இப்பொழுது கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சியை முழுமையாக ஆதரிப்பவர்களாக மாறி நிற்கிறார்கள். இதெல்லாம் இந்த தேர்தல் காலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள். அதுக்கு பின்புலமாக இருப்பவர் டொனால்ட் ட்ரம்ப். அவரை மையப்படுத்தி தான் இந்த தேர்தல் களம் நகரப்போகிறது.
சரி, சின்ன ஒரு தடங்கள் ஏற்பட்டது. இத்தோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை அரசியல் கலை நிகழ்ச்சி என்று கொண்டு வந்து மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.